ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க. நன்றி. இன்னைக்கு நான் பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, ஒரு அற்புதமான பதிவை நான் உங்களோடு கூட பகிர்ந்துக்க போகிறேன். அது என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த வீடியோவை, அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். அதாவது ஒரு கேள்வி, என் வாழ்க்கை முழுவதும் பயத்தினால் இயக்கப்படுகிறது. பல நாட்களுக்கு ஒரு பயம் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் மறைஞ்சிடுது. ஆனால் அது அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஐயோ, என் பயத்தை எப்படி தான் நான் போக்குறதுன்னு தெரியலையே. நிறைய பயங்கள். பயம்னா ஒன்று தான். ஒரு பாலில் ஒரு சின்ன ஒரு விஷத்தை ஒரு துளி கொட்டினாலும் பால் முழுக்க விஷமாக மாறிடும். பயம் அப்படிப்பட்டது தான். சின்ன துளியாக இருந்தாலும் பயம்தான். இதுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. என்னால் நான் முயற்சி செய்கிறேன். எனக்கு அனுபவித்ததை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். ஏறத்தாழ எல்லாருடைய வாழ்க்கையும் பயத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு, செலுத்தப்படுகிறது எல்லாமே. இன்னைக்கு 2 வழிகள் தான் வாழ்க்கையை வாழ முடியுது. அதில் முக்கியமாக ஒன்று, நாம் அன்பினால் ஆளப்படணும் அல்லது பயத்தினால் இருக்கணும். இந்த 2 விஷயந்தான். என்னடா பயத்தை பற்றி பேசுவான்னு பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் அன்பை பற்றி பேசுகிறானே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். இதுதான் உண்மை. 6 வாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்த போகிறேன். என்னென்னா, சாதாரணமாக நம்ம அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பயத்தினால் ஆளப்படுவோம். அன்பு இல்லை என்றால் அந்த இடத்துல பயம், அச்சம், பயத்தினுடைய காரணங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் எல்லாம். இதனால தான் இந்த அன்பின்மை எவ்வளோ தான். நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பயம் மறைந்துவிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியஸ்ட் வே. ஒரு இடத்துல அன்பு நிகழும்போது அந்த தருணத்தில் மரணம் கூட ஏற்படாது. வாழ்க்கையில் மரணத்தை வெற்றி கொள்ள ஒரே ஒரு வழி தான், அதுதான் அன்பு. எல்லா பயங்களும் மரணத்தை குறித்தே ஏற்படுகிறது. எனவே அந்த அன்பை நாம் மரணத்தை வெல்ல முடியும். உங்களிடம் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பயத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். ஏன்னா பயம் எப்படிப்பட்ட ஒரு உணர்வுனா, இட்ஸ் லைக் அ ஹிப்னாசிஸ். அதாவது நாம் ஹிப்னாசிஸ் ஒருத்தரை பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கணும், அப்போ தான் பண்ண முடியும். ஆனால் இந்த பயம் எப்படிப்பட்டதுன்னா, அனுமதி வாங்காமலே தானாகவே ஹிப்னாசிஸ் ஆகிடும். அது உங்களுக்குள்ளே தானாகவே மனோவசியத்துக்குள்ளே கடக்க பெற்றுடும், உள்ள தானாகவே போயிடும். அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தொடர்ந்து பயத்திலே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் பயத்திலே மூழ்கிடும். பயம் 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 பயத்திற்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருப்பீங்க, எதையோ ஒன்று. இப்போ வாழ்க்கை பயத்தினாலே ஆளப்படுறோம். முடிவு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு ஒரே வழி என்னென்னா, அன்பு வாழ்க்கையில் வலிமை அடையும் பொழுது பயம் தானாக போயிடும். பயம் ஒரு அறிகுறி, அது நோய். முன்னாடி அது குணப்படுத்தவும் முடியாது, தேவையும் இல்லை. ஆனால் அதுக்கான ஒரு அறிகுறி இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் இனிமேல் நாம் அதை வீணடிக்கக்கூடாது. நாம் அன்பு செலுத்துறதுக்கு தயாராகணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நமக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு பயத்தை தான் ஊட்டி வளர்க்குறாங்க, தவிர அன்பை ஊட்டி வளர்க்கலை பிறந்ததுலேருந்து. அதனால் இந்த பயம் வளர்ந்து போயிடுறது நமக்குள்ளே. பயம் நான் பயத்தை குறித்து பேசலை. நான் ஒருத்தர் மேலே அன்பு செலுத்ததை பற்றி பேசுகிறேன். அது நீங்கள் செய்கிற நம்ம நிறைய பேர் கேள்வி, நான் அன்பு செலுத்தினா பிரச்சனை ஆகிடுதே, என்னை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களே அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. நான் சாதாரணமாக அந்த அன்பு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும். அன்பை நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமும் கூட தேவையில்லை. நீங்கள் நேசிக்க பழக ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பயம் மறைஞ்சு ஓடிடும்.
நீங்கள் நேரடியாக பயத்தை கவனிக்க தொடங்கி விட்டால் அது பயத்தை மேலும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அதிகப்படுத்தி விட்டுரும். அதனால் உங்கள் வாழ்நாள் முழுக்க அதிலே நீங்கள் வந்து செலுத்தப்படக்கூடிய பிரச்சனையாகிடும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வெளிச்சமே இல்லாத ஒரு இடம், இருட்டாக இருக்குது. நான் இருட்டை ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தீர்மானிச்சிட்டிங்க. உங்களால் அப்போ மனசில் என்ன ஆகும், அதிலே ஓடிக்கிட்டே இருக்கும், கவனம் செலுத்து. அதனாலே இருட்டை நம்மளால் போக வைக்கவே முடியாது அங்கே. ஏன்னா முதல்ல அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இருட்டை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா வெளிச்சத்தை எப்படி கொண்டு வருவது என்பது முயற்சி தான் செய்யணும். சிம்பிள், அவ்வளோதான். அப்போ பயத்தை நம்ம எதிர்க்கணும். அதே சக்தியை நம்ம யூஸ் பண்ணணும். என்ன சக்தி? அன்பு. நாம் செலுத்தப்படும் போது அன்பு அதிக கவனம் நாம் செலுத்தணும். உதாரணம், இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கிட்ட பேசும்போது அன்பாக பேசுங்க. நீங்கள் அன்பு காட்டுங்க, அன்பை மட்டும் காட்டுங்க, அவ்வளோதான். அவங்கள அதை ஷேக்கன் பண்ணும்போது பேசும்போது முழுசாக அன்பு காட்டுங்க. பயத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு விஷயம். அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் மேலே ரொம்ப லவ்லியாக இருக்குது அப்படிலாம் சொல்லணும் அவசியமே இல்லை, தேவையே கிடையாது. உங்களுக்குள்ளே நீங்கள் அன்பு செலுத்துங்க போதும். அவங்க கையை தொடும்போது சரி, முழுசாக அன்போடு தொடுங்க, பேசுங்க. அது மூலம் ஒரு விதமான சக்தியை பாய்வதை உங்களால் உணர முடியும். அப்போ ஏதாவது உதாரணமாக காதல் இருக்குது அப்படின்னா, நாகரீக முறையில் அந்த முறையும் தாண்டி உண்மையாக ஒரு 100% காதல் செய்யுங்க. இச்சை இல்லாத காதலை செய்யுங்க. ஏன்னா காதலில் இச்சை இருக்காது. நம்ம நாகரீகங்கள் இங்கே போதிக்கப்பட்டிருக்கிறத மறந்துடுங்க. ஒரு அனிமல் போல் நம்ம லவ் பண்ணணும். அனிமல்ஸ்லாம் அப்படி தான் லவ் பண்ணும். 100% லவ் அதுக்கிட்ட இருக்கும். அதனால தான் அதுங்களுக்கு பயம் தெரியல அவ்வளோவா. அன்பு இருக்கும்போது பயம் மறைந்து விடுகிறது. இதை இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, மனசில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, வாழ்நாள் முழுக்க சிக்கலே இருக்காது. நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்த ஒரு 6 வாரம் எந்தவித காரணமே இல்லாமல், எதிர்பார்ப்புமே இல்லாமல் பொங்கி வழிகிற மாதிரி அந்த அன்பை அடுத்தவங்க கிட்ட காட்டுங்க. உங்களையும் நேசிங்க, அடுத்தவங்களையும் நேசிங்க. ஏன்னா அதை செய்தால் பயம் ஓடிவிடும். வாழ்நாள் முழுக்க பயத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதே விஷயத்தை தான் நான் என் குரு கிட்ட, சாமிக்கன் ஐயா கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு சொன்ன அதே விஷயத்தை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அவர் சொன்னார், ஐயா ரொம்ப பயமாக இருக்கு, அடிக்கடி பயம் வந்துக்கிட்டே இருக்குது, எதுக்கு பயப்படுறேன்னு எனக்கே தெரியல ஐயா அப்படின்னு. எல்லாரையும் அன்பு செலுத்து, சமமாக அன்பு செலுத்துன்னு சொன்னார். எப்படி அன்பு செலுத்துறதுன்னு கேட்டேன். அதை சொன்னார். இப்போ நான் உங்களுக்கு சொன்னதை சொன்னேன், அதே தான் அவரும் சொன்னார். நான் அதை ஃபாலோ பண்ணேன். அப்புறம் அன்பாகவே மாற ஆரம்பித்தேன். எல்லாரையும் நேசிக்க ஆரம்பித்தேன். அன்பு, நம்ம ஒருத்தர் அன்பு செலுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் தப்பாக நினைப்பாங்க. அவங்கள மிஸ்யூஸ் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறையை உருவாக்குவாங்க அங்கே. ஆனால் அது தவறு. அந்த இடத்துல மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல மிஸ்யூஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அன்பை கொட்டிடுறாங்களே, அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் நேசிக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதனால தான் முக்கியமான விஷயம் இதில் சீக்ரெட்டாக அதுதான். நம்ம நேசிக்கிறது யாருக்கும் தேவையில்லை. ஒருத்தருக்கு நேசிக்கிறத சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் சொன்ன முறையை 6 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. பயம் உங்களை விட்டு ஓடி போயிடும். வாழ்நாள் முழுக்க மறுபடியும் வராது. ஆனால் அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. மறுபடியும் வாழ்நாள் முழுக்க தொடரணும். இது மூலயமா நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், தெளிவாக இருப்போம், நல்ல எண்ணங்கள் இருக்கும், பாசிட்டிவாக இருப்பீங்க. தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு வரவே வராது. உண்மையான அன்பை செலுத்த முயற்சி செய்யுங்கள். அவ்வளோதான். அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை நாம் பார்க்கலாம். ஒரு கேள்வி இதில் வரும், அன்பு எப்படி இருக்கும், எப்படி அன்பை நேசிக்கிறது? உங்களுக்கு தெரிந்ததை செய்யுங்க. அடுத்த பதிவில் அன்பை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் கூட, நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. தேங்க்யூ வெரி மச்.